ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாட்ச் நவ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பாட்டில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 ஸ்டார் அனிஸ், 1 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 4 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த 4 தக்காளி, பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலை, புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 2 கேரட், 1 உருளைக்கிழங்கு, 50 கிராம் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பீன்ஸ், காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 100 கிராம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா நல்லா காயோட ஒட்டுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். அதை 1/2 an hour நான் ஊற வச்சிருக்கேன். அதனால நான் இப்போ 800 கிராம்ஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த அரிசியை ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். ½ லெமனோட ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணியை தம் போட்டுடலாம். ஒரு தோசை தவா மேலே பிரியாணி பாட்டை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், பிரியாணி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல், குலையாமல், அடியும் பிடிக்காமல் ரொம்ப கரெக்டாக குக் ஆகியிருக்கு. சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிருச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த பிரியாணியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வாட்ச் நவ்வை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.